வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட நாளைக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே கால்குலேட் பண்ணி வச்ச பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதை தொடர்ந்து மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே மூவ் ஆகுது அப்படின்னா முதல்ல 25,273 வரைக்கும் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுதான் நமக்கு ஜோனோட என்ட்ரி. இந்த ஜோனை என்ட்ரி ஆகி மார்க்கெட் வந்து எக்ஸிட் ஆகும் பொழுது அடுத்த கட்டம் நமக்கு 25,327 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் எடுத்து 25,421 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா 25,125 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 25,031 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 24,977 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். இங்கே நமக்கு பேங்க் நிஃப்டியும் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா முதல்ல 57,401 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 57,592 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நமக்கு இந்த நிலைமையை முடைச்சு அடுத்த ஆல் டைம் ஹையான 57,935 வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. மேலும் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நடந்துச்சு அப்படின்னா 56,867 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். இந்த ஜோனை நமக்கு மார்க்கெட்டு தாண்டி இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆச்சுன்னா 56,524 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 56,333 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நாளைக்கு நிஃப்டியோட 24ஆம் தேதி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்கு. இதை தொடர்ந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலும் நமக்கு பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹையை தொடர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.